மதுரையிலிருந்து ஒரு அவசர செய்தியாக நீங்கள் எனக்கு சொன்னீங்க. ஒரு சிறுமி அந்த மதுரை மத்திய சிறையிலுடைய உதவி ஜெயிலர் வந்து பாலியல் இதுக்காக வந்து கூப்பிட்டப்போ அந்த பொண்ணு செருப்பால் அடிச்சது. இது வந்து கேப்பார் இல்லாமல் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து இந்த விஷயத்தை வெளியில் போடுங்கன்னு நீங்கள் தான் பேசுனீங்க, பதறினீங்க. ஓரளவு விஷயம் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அதிகாரி. அது என்ன நடந்தது அதில்? இது இந்த ஒரு முறை நடக்கலை, இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே பாலகுருசாமி ஒரு நேர்காணல் பார்க்க வந்த ஒரு பெண்ணை தண்டனை சிறைவாசியுடைய மனைவியை பேசி சரி பண்ணி உள்ளே கூட்டி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு 2 காவலர் உள்ளே வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வந்தால் அந்த பொண்ணு பயந்து வெளியே தெரிச்சு ஓடி வரும்போது கரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அந்த ரவுண்ட்ஸ் வரும்போது என்னம்மா பிரச்சனை, அந்த மாதிரி காவலரை கூட்டு பேசணும் கொண்டு போய் உள்ளே வந்து கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகி அப்புறம் பஞ்சாயத்து பேசி மன்னிப்பு கேட்டு அதை முடித்தார். இவங்க சித்திட்ட ஃபோன் நம்பர் வாங்கிறாரு. முதல் அந்த அடித்த பொண்ணுகிட்ட பழக பேச அந்த பொண்ணு ஒரு மாதிரி கராராக இருந்தானே. அடுத்து அங்கே இந்த பொண்ணோட அக்கா மக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே வந்து 14 வயசு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கான். இதுதான் பெரிய கொடூரம். காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து சனிக்கிழமை சாயங்காலம் போயிடுறாங்க. வழக்கு போடலை. ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து பேசுகிறாங்க. வழக்கு பதிவு பண்ணல. இவ்வளோ வைரலாக ஓடின பிற்பாடு பதிவு பண்ணல. வேற என்ன பஞ்சாயத்து நடந்ததுங்க? அந்த பொண்ணுக்கு முதல் 5 லட்சம் தரஞ்சு பேசுகிறாங்க. உயரதிகாரத்தை கடுமையாக சண்டை போடுறோம். சண்டை போட்டுட்டு வழக்கு பதிவில் முற்றுகையிடுவோம் சிறையை திங்கக்கிழமைன்றான். ஞாயிற்றுக்கிழமை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி முடிஞ்சன இந்த பாலகுருசாமி உதவி சிறை அதிகாரி மேலே வழக்கு பதிவு முடிஞ்சன அந்த பொண்ணு மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. காவல் அதிகாரிகள் ஏசி எல்லாம் உட்காந்து இன்ஸ்பெக்டர்லாம் உட்காந்து பேரம் பேசுகிறாங்க. ஒரு உதவி ஜெயிலரு மன்னிப்பு கேளு, காலில் விழு வைப்போம், ஒரு டிப் விடுங்க அப்படின்னு. அப்போ இயல்பாகவே என்ன, இது ஒரு டிப் நடக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு இவரை ரிமாண்ட் பண்ணி திருச்சி கொண்டு போகிறாங்க. அந்த பொண்ணு உறுதியாக இருக்குது, என் மேலே எஃப்ஐஆர் போட்டாலும் பரவாயில்ல, நான் இவனை விட மாட்டேன். பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த துணிச்சல். இல்லை, நம்ம என்ன பாராட்டணும். 2வது என்னன்னா, அந்த பொண்ணை பாராட்டி அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பு கொடுக்காம அந்த பொண்ணு மேலே வழக்கு போடுறாங்க. இவர் மாட்டிக்கிட்டாரு, மற்றவங்க மேல எந்த விசாரணையும் இல்லையா? ராஜா மாதிரி இருக்காங்க. சுந்தரபாண்டி மேல வந்து டிரான்ஸ்ஃபர் பேலூருக்கு போட்டு மறுபடியும் முதல்ல இருக்காங்களா அந்த அதிகார திமிரு. ஏன்னா சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரான்னு தெரியல. எனக்கு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சட்டத்துறை அமைச்சர் தெரியாதா? முழுக்க முழுக்க சிறை நிர்வாகம் என்பது சாதிய மையமாகவும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை ஊக்குவிக்கிற மையமா மாறிக்கிட்டு இருக்கு. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி துணை பொதுச் செயலாளர் சகோதரர் மாலின் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இது 2வது 3வது முறையான்னு நினைக்கிறார். 6 எழுந்துருச்சு. சரி, வந்துருச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் மதுரையிலிருந்து ஒரு அவசர செய்தியாக நீங்கள் எனக்கு சொன்னீங்க. ஒரு மாணவி, ஒரு சிறுமி அந்த மதுரை மத்திய சிறையிலுடைய உதவி ஜெயிலர் வந்து பாலியல் இதுக்காக வந்து கூப்பிட்டப்போ அந்த பொண்ணு செருப்பால் அடிச்சது. இது வந்து கேப்பார் இல்லாமல் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து இந்த விஷயத்தை வெளியில் போடுங்கன்னு நீங்கள் தான் பேசுனீங்க, பதறினீங்க. அது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அந்த பொண்ணுக்காக கேட்கல. இது கேட்காம விட்டோம்னா டைவெர்ட் ஆகிடுன்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக கட்டமைப்புக்கும் நீங்கள் தொலைபேசி வழியாக நீங்கள் தான் அதை கொண்டுட்டு போனீங்க. ஓரளவு விஷயம் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அதிகாரி. அது என்ன நடந்தது அதில், அதை பற்றி விரிவாக கொஞ்சம் பேசிடலாமே. மதுரை மத்திய சிறை வந்து தொடர்ந்து வந்து தண்டனை சிறைவாசி, விசாரணை சிறைவாசி, இப்படி 2 தொகுதிகள் இருக்குது. இப்போ இந்த 2 தொகுதிகளுக்கு வந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள் வந்து விசாரணை சிறைவாசிகளுக்கு, செவ்வாய் வியாழன் வந்து தண்டனை சிறைவாசிகளுக்கு. அன்னைக்கே தான் குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பார்க்கணும், இந்த செவ்வாய் வியாழனில். அப்போ இப்படி பிரித்து தான் அந்த 5 நாட்களில் நேர்காணல் பார்க்கறதுக்கான இருக்குது. அப்படி உள்ள சூழலில் அந்த நேர்காணல் பார்க்க வர தண்டனை சிறைவாசி, விசாரணை சிறைவாசி பெண்களை வந்து அவங்களுடைய கணவன் தண்டனை இருந்தாலும் விசாரணை அதிக நாட்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காவலர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த மெயின் கேட்ல நின்றுட்டு யார் வரா யார் போகிறா, இவங்களுக்கு அப்படி டீம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற மாரி தன்னை பில்டப் பண்ணிக்கிட்டு நின்றுக்குவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் வந்து இந்த பாலகுருசாமி உதவி ஜெயிலர், சுந்தரபாண்டி, உதயகுமார், சோமசுந்தரம். இந்த 4-5 பேர் வந்துட்டு யூனிஃபார்மே போட மாட்டாங்க, அதிகமாக போடாமல் சுற்றிக்கிட்டு அப்படியே மிரட்டிக்கிட்டு, கைதிகளை மிரட்டிக்கிட்டு, கைதிகளை பார்க்க வர குடும்பத்தார்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டு இப்படி நடந்துட்டு இருக்காங்க. இது இந்த ஒரு முறை நடக்கலை,
இந்த இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே பாலகுருசாமி ஒரு நேர்காணல் பார்க்க வந்த ஒரு பெண்ணை தண்டனை சிறைவாசியுடைய மனைவியை பேசி சரி பண்ணி உள்ள கூட்டி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு 2 காவலர் உள்ள வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்தா அந்த பொண்ணு பயந்து வெளியே தெரிச்சு ஓடி வரும்போது கரிமேடு காவல் நிலையம் உட்பட்ட பகுதி தான் அந்த மத்திய சிறை, மதுரை மாநகரத்தில் கரிமேடு காவல் உட்பட்ட பகுதி. கரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் அந்த ரவுண்ட்ஸ் வரும்போது என்னம்மா பிரச்சனை, அந்த மாதிரி காவலரை கூட்டு பேசணும் கொண்டு போய் உள்ள வந்து கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகி அப்புறம் பஞ்சாயத்து பேசி மன்னிப்பு கேட்டு அதை முடிச்சார். இப்போ இந்த பிரச்சனை எப்படின்னா, இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அந்த அடித்த பொண்ணுடைய அப்பா அவர் இட்லி வச்சிருக்காரு குருத்தர்கிட்ட. அவர் வந்து சிறைக்கு போறாரு, குறைஞ்சபட்ச தண்டனை இருக்காரு. இந்த தண்டனை இருப்ப அவங்க சித்தி அவங்க அம்மா எல்லாம் மனு பார்க்க போவாங்களா, அப்படி மனுக்கு நேர்காணல் போயிருக்காங்க, பழைய பேசியிருக்காங்க. அப்போ இவர் உதவி செயலரா இந்த நேர்காணல் பார்க்கறது இருக்காரு. அப்போ அப்படி பழகும்போது இவங்க சித்திட்ட ஃபோன் நம்பர் வாங்கிறாரு. நம்ம உண்மையை பேசுவோம், தப்பெல்லாம் கிடையாது. அவங்க சித்திட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க சித்திட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. இப்படி போயிருக்கு. அப்புறம் வெளியே வந்தோன்னே கடைக்கு இவர் போய் சாப்பிட வைக்க அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நட்பாக இருக்கணும் போய் அவர் பொண்ணுகிட்ட அந்த அடித்த பொண்ணுகிட்ட பழக பேச அந்த பொண்ணு ஒரு மாதிரி கராராக இருந்தேன்னா அடுத்து அங்கே இந்த பொண்ணோட அக்கா மக ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே வந்து 14 வயசு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். இதுதான் பெரிய கொடூரம். இந்த வேலையே பயிரமைன்னு சொல்லுவோம்ல, இந்த காவலரே வந்து ஒரு 14 வயசு பொண்ணுகிட்ட வந்து பிட்டை போட்டிருக்கான். பொண்ணு உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் வைக்கிறேன், உன்னை நான் பெருசாக கொண்டு போய் படிக்க வைக்கிறேன், நீ காவலரில் பெரிய ஆளாக வரலாம் அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க சித்தியில் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அவர் வந்து தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுன்னா, உனக்கு என்ன செய்யணும், நான் இந்த மாதிரி ரூபா தரேன், வா தரேன், உனக்கு செலவு தரேன்னா, சரி நீ இப்போ வா அப்படின்னு குடும்பமே சேர்ந்து நீ இப்போ போய் இந்த பொண்ணை அனுப்பிவிட்டு அந்த ஏடிஎம் பணம் எடுத்து வரும்போது இந்த பொண்ணு வாங்கும்போது பிடிச்சி செருப்பு கட்டி அப்போதான் இந்த அடிக்கிறது, அதான் அடிக்குது, அந்த பொண்ணு அடிக்குது. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, உனக்கு நியாயம் இருக்கா, துரோகி அப்படின்றாரு அவங்க அப்பா. அதுக்கு அவங்க அப்பா அந்த பொண்ணு சொல்லுது, அடிக்கிற பொண்ணு சொல்லுது, எப்பா இவன் நம்பாத, இவன் பச்சை பிள்ளை கூட பார்க்கல, இந்த பிள்ளை தப்பா எனக்கு பார்த்தான். அந்த வீடியோ எடுத்தது அந்த பிள்ளை, அந்த 14 வயசு பொண்ணு, பச்சை பிள்ளை கூட பார்க்கல, இவன் இந்த பிள்ளைகிட்ட பேச பழக பார்த்தான், இவனை கொல்லணும்ப்பா அப்படின்னு அடிக்குது. அடிச்சேன்னா இவன் என்ன செய்யறான்னா ஓடிடுறான். அப்புறம் இவங்க ஒரு புகார் ஆகிடுது. இது சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களும் பரவிடுது. நானும் வந்து எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பிவிட்டேன், அண்ணனுக்கு அப்படி தான் அனுப்பிவிட்டேன், எல்லா செய்தியும் கொடுக்கும் அண்ணன் சொல்லுவாங்க எனக்கு வந்தது. ஏன்னா யாரும் பேசலை, அண்ணன் பேசிங்கன்னா அண்ணனுக்கு அனுப்பிவிட்டேன். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து சனிக்கிழமை சாயங்காலம் போயிடுறாங்க. வழக்கு போடலை, ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து பேசுறாங்க. வழக்கு பதிவு பண்ணல, இவ்வளவு வைரலா ஓடின பிற்பாடு பதிவு பண்ணல. வேற என்ன பஞ்சாயத்து நடந்ததுங்க? அந்த பொண்ணுக்கு முதல் 5 லட்சம் தரஞ்சு பேரம் பேசுறாங்க. அந்த பாலகுருசாமி உதவி செயலுடைய நண்பர்கள், இந்த சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார், இவங்க எல்லாம் வந்து சிறை அதிகாரிகள் செய்யறாங்க. சிறை அதிகாரிகள். இந்த சுந்தரபாண்டிக்கு அப்புறம் ஒன்று சொல்றேன், இவங்களும் சிறை அதிகாரிகள். இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேரம் பேசி ஒரு 5 லட்சம்ங்கிறாங்க. அந்த பொண்ணு கொடுத்து டைட் பண்றாங்க, ஒரு வேலை போயிடும் பாவம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உறுதியாக நின்று ஃபைட் பண்ணுது. அப்புறம் தகவல் நமக்கு கிடைச்சா நம்ம வந்து உயர் அதிகாரிகிட்ட நான் அண்ணன் என்டிடி பன் இப்படி எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுக்குறான், மீதா பாண்டியன் எல்லாருமே அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணலாம், சிறையை முற்றுகையிடுவேன்னு நான் சொல்கிறேன். பெண்களை திரட்டி சிறையை முற்றுகையிடுவோம், அசிங்கப்படுத்துவோம் சொல்லி பேசுனா ஒரு கட்டத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது அவன் பேசுறலாம். ஏன்னா அந்த பொண்ணு குடும்பம் வந்து ஒரு முக்குலத்தை போய் சேர்ந்தவங்க, விடுதலை சிறுத்தைக்கு போனுச்சுன்னா அது ஒரு மாதிரியா இதாகும்னு சொல்லிட்டு நம்மளை தப்பானப்பா எல்லாமே நீங்க அபிஷியலாவே பேசிட்டு இருக்கீங்க. ஆமாமா அப்படின்ற. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தான் வந்து இஷ்யூ ஆகணும்னு. இங்க சென்னை வரைக்கும் எனக்கு நீங்க தான் சொன்னீங்க. அந்த அப்ப நம்ம அதை செய்யறோம். அப்போ உயரதிகாரிட்ட கடுமையா சண்டை போடுறோம். சண்டை போட்டுட்டு வழக்கு பதிவுல முற்றுகையிடுவோம் சிறையை, திங்கக்கிழமைன்றோம். ஞாயிற்றுக்கிழமை வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணி முடிஞ்சன இந்த பாலகுருசாமி உதவி சிறை அதிகாரி மேல வழக்கு பதிவு முடிஞ்சன அந்த பொண்ணு மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுதான் இது நமக்கு பெரிய ஆத்திரத்தை உண்டாகுனுச்சு. முதல்ல அந்த பேரம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த பேரம் எப்படி முடிஞ்சது? பேரம் முடியல, சிறையில் நடந்ததா வெளியே ஸ்டேஷன்ல கரிமேடு காவல் நிலையத்தில் நடக்குது. காவல் அதிகாரிகள் ஏசி எல்லாம் உட்காந்து இன்ஸ்பெக்டர்லாம் உட்காந்து பேரம் பேசுறாங்க. ஒரு உதவி செயலரு மன்னிப்பு கேளு, காலில் விழு வைப்போம், ஒரு டிப் விடுங்க அப்படின்னு. அப்போ இயல்பாகவே என்னன்னா இது ஒரு டிப் நடக்கல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த ஒரு 5 பேருக்கு கொண்ட டீம் வந்து மதுரைக்கு பக்கத்தில் பறவையில்
ஒரு கிளப் இருக்கு மதுரை பக்கத்துல. இந்த 5 பேருக்கும் அந்த 5 பேருக்கு அவங்க கிடையாது, ஒரு கிளப் நடத்துறாங்க, தனியார் கிளப்பு. அந்த கிளப்புக்கு தான் இங்க வர பெண்களை கூட்டு போறது. இந்த டீம் எல்லாம் இந்த டீம் சுந்தரபாண்டி, இந்த பாலகுருசாமி, உதவி செயலர்லாம் அங்கதான் கூட்டு போறது. அப்ப அந்த கிளப் இதுக்குன்னே வச்சிருக்காங்க போல மதுரையில். நான் அப்பதான் விசாரிச்சேன் எல்லாத்தையும். அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து பேரம் படியலன்னா வழக்கு போடனா அந்த பொண்ணு மேல கவுண்டர் பெடிஷன் போடுறாங்க. அப்ப இந்த சூப்பரண்ட் என்ன செய்யறாங்க, சதீஷ்குமார் சூப்பரண்ட் டியூட்டியில இருக்கிற சுந்தரபாண்டி, உதயகுமார், சோமசுந்தரத்தை அனுப்பிடுறாரு பேரம் பேசுறதுக்கு. சூப்பரண்ட் சிறைத்துறையினுடைய சூப்பரண்டா சட்ட ஒழுங்கு சிறைத்துறை சூப்பரண்ட் வந்து சதீஷ்குமார் வந்து இவங்க அனுப்பிடுறாரு. இவங்க டியூட்டியில இருக்காங்க. இவர் ஏற்கனவே பாலகுருசாமி டியூட்டியில இருக்கும்போது தான் போய் வாங்க போட்டாரு. அந்த பொண்ணு ஏடிஎம் பணம் எடுக்க போய் பிடிச்சி அடி வாங்க. அப்பயும் டியூட்டில அவர் இருக்காரு. டியூட்டியில இருக்கும்போது இவங்க யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறது, கலர் யூனிஃபார்ம்ல இருக்கிறது. அப்ப எல்லாரும் கைதிலும் பயப்படுவான். கொஞ்சம் அதிகாரத்தை உள்ளவங்க, சூப்பரண்டுக்கு தெரியும், டிஐஜிக்கு தெரியும், சொன்னா கேட்பாங்க அப்படின்னு அதிகாரிகள் கொஞ்சம் வளைஞ்சு கைதிகளை நெளிஞ்சு நடந்து ஐயா சாமின்னு சொல்லுவாங்கல்ல. இது சிறையில் எதுவும் நடக்கும். இந்த ஒரு பீடி துண்டுக்காண்டி கூட ஒரு சாதாரண காவலர்கிட்ட காலோட விழுவான் கைதியை. இப்படி நடந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு உறுதியானால நம்மளும் ப்ரெஷர் பண்ணால வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு மேலே கவுண்டர் கொடுத்தோன்னா தான் நம்ம கோவம் வருது. என்னன்னா, அரசு ஊழியரை வேலை செய்ய தடுத்தார் சொல்லிட்டு பொது இடத்துல செருப்புகள் அடிச்சாரு அப்படின்னு வழக்கு போடுறாங்க. இவன் மண்ண வேலைக்கு செருப்பால் அடிக்காம வேற என்ன பண்ணுவான்? அவன் நம்மளா இருந்தா கொண்டிருப்பான், அது வேற. ஏன்னா அவ்வளவு ஆத்திரம் பொம்பளை பிள்ளைய. ஏன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, பெண் பாதிக்கப்பட்டா அந்த இடத்துல பாலியல் பலாத்காரமோ இல்ல வன்புணர்ச்சி நடந்தால் உயிரை பாதுகாத்துக்கிறது உங்க நெகத்தை கூட ஆயுதம் பயன்படுத்துங்க, நீங்க எதை வேணாலும் செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இன்னைக்கு அண்ணாமலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு, பல்கலைக்கழகத்துல. இப்படி இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு அங்க உள்ள சில பேர் வரவிடாம பாக்குறதுக்கு சில அமைப்புகளே, அவங்க சமூகத்துறை அமைப்புகள், முக்குளத்துறை அமைப்புகளே மறைமுகமா சிறைத்துறைக்கு ஆதரவா இருந்தாங்க. நம்மளுடைய அழுத்தத்தை பார்த்து அவங்க மீறி வராங்க. அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. இங்கிட்டு இவரை ரிமாண்ட் பண்ணி திருச்சி கொண்டு போறாங்க. அந்த பொண்ணு உறுதியா இருக்கு, என் மேல எஃப்ஐஆர் போடாலும் பரவாயில்ல, நான் அவனை விட மாட்டேன். பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த துணிச்சல். இல்ல நம்ம என்ன பாராட்டணும். ரெண்டாவது என்னன்னா, அந்த பொண்ணை பாராட்டி அந்த பொண்ணை வந்து பாதுகாப்பு கொடுக்காம அந்த பொண்ணு வழக்கு போடுறாங்க. அதுதான் அநீதியா இருக்குது. இதுதான் வந்து பெண் உரிமையை பத்தி பேசக்கூடியவர்களுக்கு நடத்துறதான ஒரு விமர்சனம் வருது. இல்ல இவ்வளவு பெரிய வருத்தம் நமக்கு வந்து அந்த பொண்ணு மேல வந்து ஒரு வழக்கை போட்டு அந்த பொண்ணை வந்து இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை தேடுதல் பார்வையாக வச்சிருக்காங்க. அப்ப இந்த வழக்கு தாண்டி நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த சுந்தரபாண்டின்னு வராருல இன்னொரு அதிகாரி உதவி ஜெயிலருக்காக, அந்த ஜெயிலர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெரியகுளம் சப்ஜெயில ஒரு பெண் உமன் அதிகாரிய மதினின்னு தான் கூப்பிடுவார். இந்த பெண் காவலர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு முறை வச்சு தான் கூப்பிடுவார். மதினி, யாராவது மதினி தான் கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிட்டு ஒரு பெண் உமன் அதிகாரி என்ன செய்யறாங்கன்னா, என்னதுக்கு நீ மதினி கூப்பிடுற, உன்னை தப்பான பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரண்டுக்கும் டிஐஜிக்கு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் இவர் மேல நடவடிக்கை எடுத்து வேலூருக்கு மாத்துறாங்க. வர சுந்தரபாண்டி வேலூருக்கு மாத்துறவர் வேலூருக்கே போகாம ஒரே வருடம் மதுரை உட்கார்ந்துருக்கான். அப்ப அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு பொலிட்டிக்கலாவும் அதிகாரிகள் அளவுல. அப்ப அந்த துணிச்சல் தான் தப்பு செய்ய தூண்டுது. நீ என்னதான் புகார் கொடுத்தாலும் பாரு, அந்த இடத்த விட்டு அசையில இங்கே வந்துட்டேன் பாரு. அதுவும் ஒரு பெண் சிறை அதிகாரிக்கு, அவங்க அதிகாரியா, அவங்களுக்கே இந்த கதி. அந்த பொண்ணு என்ன செய்யும்? இது சாதாரண அந்த டீ கடை வச்சு இட்லி கடை வச்சிருக்க கூலி வேலை பார்க்குற பொண்ணு ஒரு உயர் அதிகாரிக்கு டார்ச்சர் பண்றாங்க இந்த டீம். இவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து மயக்கி பேசி அதிகாரிகளுக்கு சப்ளை பண்றது. இது ஒரு கேவலமான வேலை. இது நடக்குது சிறைக்குள்ள இதெல்லாம் நடக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்க 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க தண்டனையில. அப்ப அந்த குடும்பத்துல அந்த இருக்கிறவங்க மனு பார்க்க வருவாங்க. பரோல வர மாட்டாரா, இல்ல லீவு தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து குடும்பத்துக்கு இருக்கும். அதனாலேயே தன்னுடைய கணவன் வந்தா போதும்னு சொல்லிட்டு சில பெண்கள் சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தவறை வந்துட்டு இவங்க செய்யற தவறுகளை சகிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு அப்படி நடப்படமா இருக்காங்க. பெண் காவலர்களே அப்படி இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த மதுரை சிறையில் இருக்க பெண் காவலர் இருக்காங்களே, சிறை காவலர்கள், அந்த பெண் சிறை காவலர்களே பெரிய ஆபத்தா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்ப எப்படி வெளியே இருந்து வர மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்?
அப்போ அவ்வளோ மோசமான ஒரு வக்கர புத்தியோட தான் இந்த டீம் இருக்கு. அப்போ இன்னைக்கு வழக்கில் போயிட்டா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நாம என்ன சொல்றோம்னா, ஏன் டிஸ்மிஸ் செய்ய மாட்டீங்க? இல்ல இப்ப என்ன அவன் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு வைக்க மாட்டீங்க? சாதாரண ஒரு தலையாரி லஞ்சம் வாங்கிடுவேன், ஒரு 500 ரூபாய் லஞ்சம் வாங்கி 500 ரூபாய் லஞ்சம் வாங்குவேன் தலையாரி. அவனை வந்து இந்த மீடியா வந்து போட்டோ எடுத்து பத்திரிக்கை ஆய்வின்னு காட்டி அவனை அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கேவலமா நடந்திருக்கான். ஒரு பெண் மீது வந்து பாலியல் வன்முறை நடத்திருக்கான், ஒரு குழந்தை மேல நடத்த பார்த்திருக்கான், தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டல பெரிய அளவுல. சரி, அதிகாரிகள் இவனை ஏன் பணி நீக்கம் செய்ய மாட்டாங்க? சும்மா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஒழிய டிஸ்மிஸ் செய்ய மாட்டாங்க, சும்மா இடைநீக்கம், அவ்வளவுதான். இல்லை இப்போ இது வந்து இந்த ஆள் ஒருத்தரோட முடிகிற விஷயம் இல்லை. கண்டிப்பா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி இன்னும் 2-3 பேர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய டீமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா காலங்காலமாக அது உள்ள நடந்துகிட்டு இருக்கிறதாவும் பேசப்படுது. கண்டிப்பா. அப்போ அந்த நபரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து நீ எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செய்திருக்கிற, என்ன ஏதுன்னு வாக்குமூலம் வாங்கி துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து நிரந்தர பணி நீக்கன்றதுக்கு தான் சரியா இருக்குமே ஒழிய ஏன் இப்படி வச்சிருக்காங்க? என்ன காரணம்? இது மதுரை மத்திய சிறையில் நடக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறையிலும் இன்னும் நடக்குது. ஆனால் வெளியே சொல்றதுக்கு ஏன்னா அந்த லீவ் பிரச்சனை, பரவலில் வரணும், இந்த மாதிரி குடும்ப சிக்கல்னாலேயே சில பெண்கள் சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன்னா வேற தன்னுடைய எல்லாருமே அடிப்படைஞ்சாங்கன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து எதிர்க்கிறவங்களும் எதிர்க்கிறவங்க வெளியே தெரியாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா, இந்த ஆன்லைன்ல தான் நேர்காணல் பார்க்கணும்னு சொல்லி இப்போ ஒரு விதிமுறை வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் நேர்காணலுக்கு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ஃபோன் நம்பர் தான் கலெக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு அழகா இருக்கா, ஃபோன் நம்பர், போட்டோ, இதை மட்டும் பார்க்கணும். இதை பார்த்து இதுதான் மனு கொடு. நீங்க போட்டோ ஒட்டி நேர்காணல் போனோம், உங்க ரேஷன் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி கொடுத்து தான் நீ உள்ள பார்க்கணும், ஆதார் கார்டு. அப்போ உங்க போட்டோ பார்க்குறான், உங்க ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறான், உங்களுக்கு இரவுல மெசேஜ் பண்றான், ஃபோன் பண்றான். அப்ப சிறைக்குள்ள இருக்கும்போது ஒரு உதவி தேவைன்னு சில பெண்களே தவறான நடவடிக்கை போகணும் சூழல் உருவாகுதுல. ஒரு தகவல் சொல்லணும், வீட்டுக்கு கொடுத்தா வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. இந்த ஒரு கேவலமான செயலை தான் இந்த டீம் செஞ்சிட்டு இருக்கு. சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார், இவன் பாலகுருசாமி. இவர் மாட்டிக்கிட்டாரு, மற்றவங்க மேல எந்த விசாரணையும் இல்லையா? ராஜா மாதிரி இருக்காங்க. சுந்தரபாண்டி மேல வந்து டிரான்ஸ்ஃபர் பேலூருக்கு போட்டு மறுபடியும் முதல்ல இருக்கான்ல, அந்த அதிகார திமிரு. நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரான்னு தெரியல. எனக்கு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சட்டத்துறை அமைச்சர் தெரியாதா? சிறைத்துறை அமைச்சருக்கு அவர் பார்வைக்கு போகணும்ல, ஆமா, அவர் கேட்கணும்ல, என்ன நடந்துட்டு கேட்கணும்ல. ஒரு பெண்ணு வந்து ஒரு உதவி சிறை அதிகாரி அடிக்கிற ரோட்ல விட்டு, அது கேவலம் இல்லையா உங்க நிர்வாகத்துக்கு? ஒரு கமிட்டி அவர் என்ன கேட்டிருக்கணும், அவர் என்ன செய்திருக்கணும்? சட்டத்துறை அமைச்சர் இந்நேரம் அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும், ஒரு குழு போட்டிருக்கணும். இந்த மாதிரி நடக்குதா, இந்த மாதிரி சிறைக்குள்ள இப்படி விசாரணை பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் நடந்துட்டு இருக்கா, பெண் காவலர்களுக்கு டார்ச்சர் இருக்கா. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண் அதிகாரி புகார் கொடுத்துருக்காங்க சூப்பரண்ட, என்னை வந்து மதினின்னு சொல்றான் சுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி புகாரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை? அப்ப அதோட அத்துமீறல் தான் இந்த பொண்ணு மீது, ஒரு பச்சை குழந்தை மீது இவன் வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தது. துறை அமைச்சர் அப்படி இருக்கிறாரு, அந்த சூப்பரண்டென்ட் சிறை அதிகாரின்னு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு மெத்தன போக்கு. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல, என்ன காரணம்? ஏன் அப்படி நடவடிக்கை? நான் ஓப்பனா சொன்னா, அந்த பொண்ணு முக்குலத்தோர் தான். நான் அந்த பொண்ணை முக்குலத்தோர பார்க்கல, ஒரு பெண்ணா பாக்குறேன். இந்த 4 பேத்துக்குமே ஒரு திமிரு, சாதி திமிரு 4 பேத்துக்குமே. இந்த சுந்தரபாண்டி, இந்த பாலகுருசாமி எல்லாருமே வெவ்வேறு கம்யூனிட்டி தான். ஆனா பூரா உயர்குடி, இந்த மேட்டுக்குடி வாழ்ற சாதி திமிரு. நீங்க அந்த பொண்ணு ஒரு முக்குலத்தோர் சமூகத்துல இதே பணக்கார பிள்ளை செய்வானவே, எப்படி செய்வாங்க? அந்த பொண்ணு ஒரு முக்குலத்தோர் பணக்காரன் செஞ்சிருப்பானா? ஒரு வசதியாக செய்வானா? ஒரு அரசியல்வாதி வீட்டு செய்வானா? பேசுவானா? நெருங்கவே முடியாது. அந்த பொண்ணு ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு கூலி வேலை பாக்குறாங்க, ஒரு கடை வச்சுனால இலக்காரம் பாக்குறான். அப்ப இந்த திமிர் எங்க இருந்து வருது? தான் சாதி பிள்ளையா இருந்தா கூட அது ஒரு ஏழை, அது வறுமை கோட்டு கீழே இருக்கு, அதை தொட்டா இவனு கேட்க மாட்டாங்கிற எண்ணம் தானே அவனுக்கு. அப்ப அந்த திமிர் தானே அவனுக்கு வருது. அப்ப அந்த கோபம் வந்து பொண்ணு அடிச்சிச்சு, செருப்பு கட்டிச்சு. என்னடா இலக்கம் நினைக்கிறியா, என்னை வறுமை நினைக்கிறியா, நானும் ஏழைன்னு பாக்குறியா? என்னைய ஏழைக்கு மானம் இருக்குடா, சூடு இருக்குடா, சொரண இருக்குடா, அது அடி. எனக்கு உண்மையிலே அடிச்சது மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்படி 4 பேராச்சும் அடிச்சாதான் அதிகாரிகளை திருந்துவான். நாம வெறுமனையா இன்னைக்கு சிறையம்னு பாக்குறோம். இன்னைக்கு அரசு அலுவலகங்கள் இருக்கு,
ஆமா, எல்லா துறையிலுமே இது இருக்குது. அரசு அலுவலகங்கள் இருக்கு, எல்லா துறைகளும் இருக்கு. மதுரை ஜிஹெச்ல ஒரு பெர்மனண்டா தங்குனா கூட பெர்மனண்டா தங்குவாங்கல்ல, 1 மாசம் 2 மாசம் தங்கி கால் உடைஞ்சு கேட்குங்க. அப்படி வர பெண்களை, அப்படி வர கணவருக்கு துணை வர பெண்களை அங்க உள்ள டாக்டர் மற்ற அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க நைட்ல. இப்படி ஒரு தகவல் எனக்கு இந்த பிரச்சனை எப்படி எனக்கு தகவல் வருது ஏங்க, அங்க மட்டும் இல்லைங்க, ஜிஹெச்ல இப்படி நடக்குதுங்க. ஜிஹெச்ல 2 மாசம் 3 மாசம் தங்கி பழத்தோன்னா அங்க உள்ள வாட்ச்மேன்ல இருந்து லொட்டுலஸுக்கு எல்லாருமே வந்து பொம்பளை டார்ச்சர் பண்றாங்க, உள்ள விட மாட்டாங்க. அந்த நேரத்தை அப்படி உள்ள போகணும்னா இவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இவன் பேசணும், நட்பா இருக்கணும், அப்பதான் உள்ள விடுவான். காசு கொடுக்கணும். அப்ப இந்த தவறான ஒரு நிர்வாகம் வந்து தன்னை வந்து சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒழுக்கம் இல்லாத ஒரு தவறான வாழ்க்கையை சமூகத்துக்கு அரசு நிறுவனம் கத்துறது, அரசு நிறுவனம் கத்து கொடுத்தது. இப்ப ஒழுக்கம் இப்ப செய்திருக்கிற ஒரு அதிரடியா நடவடிக்கை எடுத்து நிரந்தர பணி நீக்கணும். ஒரு முறை நீ விசாரிச்சு ஒரு வாரத்துல வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு தகவல் எடுத்துட்டு செய்திருந்தா அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அச்சம் வரும், பயம் மட்டும் கிடையாது, அச்சம் வரும். அடுத்த அதிகாரி செய்ய மாட்டான். அப்ப இந்த அரசு மக்களுக்காகவா அதிகாரிகளுக்காகவா? அதிகாரிகளுக்காக தான். மக்கள் வேண்டியதில்லை, மக்களுடைய ஓட்டு வேண்டியது. மக்கள் வேண்டி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் இருக்காதுல்ல. மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னா அந்த பிள்ளை மேல எஃப்ஐஆர் வந்திருக்காதுல்ல. நீ அதிகாரியை காப்பாத்துறதுக்கு தான் பிள்ளை எஃப்ஐஆர் போடுற. நாளைக்கு வழக்கு வந்தா நீதிமன்றத்துல கவுண்டர் பெட்டிஷன், நீ என் வழக்கு வாபஸ் வாங்க, நான் வழக்கு வாபஸ் வாங்க, அப்படிதான் போவாது. அந்த பழக கொண்டு வராங்க. அதாவது அரசு ஊழியரை தாக்குறாரு, அரசு ஊழியரை சிறையில இருந்து நீ ஏன் ரோட்டுக்கு வந்த? முதல்ல நீ டியூட்டில இருக்க, டியூட்டிக்குள்ள நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு ரோட்டுக்கு ஏன் வர? அப்ப கேள்வி வருது இல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு மதுரை சிறை வந்து இந்த சதீஷ்குமார் சூப்பரண்டு கண்காணிப்பாளர் வந்ததுல இருந்து மிகப்பெரிய சாதிய மோதலுக்கு ஊக்குகிறார் உள்ள சிறைக்குள்ள. ஆமா, ஏன்னா வந்துட்டு நீங்க பாளையங்கோட்டை சிறை தான் இப்படி சாதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுரை மத்திய சிறை வந்து இன்னைக்கு அந்த காவலர்கள் மத்தியில, கைதிகள் மத்தியில ரொம்ப சாதிய தூக்கல் கொஞ்சம் கூடியிருக்கு. ஏன்னா நாங்களாம் இருந்த காலத்துல, நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி அரசியல் வழக்குல இருந்தேன். அப்ப நாங்களாம் இருக்கும்போது வந்துட்டு ஆயுள் தண்டனை சிறைவாதியா 8 ஆண்டு சிறையில் 8 ஆண்டு சிறையில் இருந்தேன். அப்பெல்லாம் அனந்தம்பியா தான் இருப்போம், முக்குலத்தோரும் சரி தலித்துகளும் சரி, ரொம்ப அனந்தம்பியா இருப்போம். அங்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு கூட இருந்தது அண்ணன் உசிலம்பட்டியில ஒரு கல்லர் வகுப்பை சார்ந்தவர் என் கூட இருந்தார் கடைசி வரைக்கும். பாண்டியன் பேர் அவரு, உசிலம்பட்டி கல்லரு. அவர் எனக்கு குழம்பு வச்சு எனக்கு சாப்பாடு தருவார் டெய்லியும். அவ்வளவு நட்பா இருப்போம், அவ்வளோ அண்ணன் தம்பியா தான் இருப்போம் எல்லாரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கைதிகளுக்குள்ளே வந்து காவலர்கள் வந்து சாதியத்தை ஊக்குவிச்சு தூண்டி விட்டு இன்னைக்கு மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா நட்புக்காண்டி தான் மதுரை அடையாளம் இருக்கும். அது உண்மைதான். அது மதுரையை பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்த கொலைகள் நல்லா இருக்கும். மதுரையில் நடந்த கொலைகள் மற்ற அரசியல் பார்த்தீங்கன்னா நட்புக்கு மதுரையோட எடுத்துக்காட்டு. இன்றைக்கு மத்திய சிறையால அந்த நட்பை சதைச்சுக்கிட்டு இருக்கு சிறை காவலர்களா. ஏன்னா சிறை காவலர்கள் சில தூண்டி விடுறான், டேய் அவன் ஒரு ஆளாங்க பழகுற, இவன் ஒரு ஆளாங்க கூட பேசுற, இவன் என்ன சாதி, நீ என்ன சாதியை வளர்க்கறதே இந்த அதிகாரிகள் தான். முழுக்க அதிகாரிகள் தான். அதிகாரிகள் அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அப்படி கிடையாது, பிரிச்சு விட்டுருங்க. நீங்க ஒரு அதிகாரி ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு மத்திய சிறையில் இருக்காரு, அங்க அந்த அதிகாரி தப்பு பண்றாரு, அதே அதிகாரியை தான் நீங்க கொண்டு வந்து போடுறீங்க மதுரைக்கு. யார? சதீஷ்குமார். அப்ப அந்த தப்பு இங்கேயும் செய்வார்ல. அவர் ஏதோ ஒரு மத்திய சிறையில ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு, ஒரு குற்றச்சாட்டுல உள்ளவர். அதே அவரை சதீஷ்குமார் மதுரையில் போடுற மத்திய சிறையில கண்காணிப்பாளரா, அந்த தப்பு இங்க செய்ய மாட்டாரா? அவர் அவ்வளவு யோக்கிய சிகாமணியா அந்த கண்காணிப்பாளர்? ஆமா. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க நியூட்ரலா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும், பாரபட்சமா இருக்கணும். நீ அந்த பொண்ணு சேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு கண்காணிப்பாளர் நீ வந்து பஞ்சாயத்து பேசி பணம் கொடுங்கன்னா அந்த அதிகாரி தப்பு செய்ய தூண்டாத? அடுத்து தூண்டும். அவருடைய தப்புக்கு நீ உடந்தையா இருந்திருக்கிறன்னு அர்த்தம். ஓ மேலேயும் வழக்கு போடணும், நீயும் பங்காளியா இருந்திருக்கிறன்னு அர்த்தம். சதீஷ்குமார் மேலேயும் வழக்கு போடணும், சோமசுந்தரம் மேலேயும் வழக்கு போடணும், சுந்தரபாண்டி மேலேயும் வழக்கு போடணும். நீங்க அப்படி எதுவும் வழக்கு போடல? அப்படிலாம் ஒன்றும் வழக்கு போடல. இந்த இப்போ போட்ட வழக்கு போக்ஸ்ல போட்டிருக்காங்க, அது திருச்சி கொண்டு வச்சிருக்காங்க. அவன் இருந்த சிறையில, அவன் வேலை பார்த்த சிறையில் போட அவன் அசிங்கப்படுவான். அவனை திருச்சி கொண்டு சொகுசு வைக்கிறீங்க நீங்க. அவன் வேலை பார்த்த இடத்துல அவனை போடுங்க, கைதி அங்க அனுப்புறப்பதான் அப்பதான் உணர்வேன், இது தவறுன்னு உணர்வான். தப்பு நீட்டோம் ஐயோ அப்படின்னு உணர்வான். அவனை கூட சரி, நீங்க திருச்சியில போட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல.
திருச்சி செல்போன் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நவீனமாக எல்லா உணவும் உள்ளே போகும்ல. அதிகாரி இல்லை அவரு, அதிகாரி. அப்போ இது என்னன்னா முழுக்க முழுக்க சிறை நிர்வாகம் என்பது சாதிய மையமாகவும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை ஊக்குவிக்கிற மையமாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு மாற்று வழின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக உங்களை போன்ற ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் நீங்கள் என்டியூன்னு மற்றவங்களுக்குள்ள சிறைத்துறைக்குள்ளே இருந்த அந்த அனுபவம் என்னென்னலாம் செய்தால் ஒரு மாற்றம் இதெல்லாம் உள்ளே வரும், சாதிய மோதல் இருக்கக்கூடாது, இப்படியான பாலியல் சீண்டல்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கமிட்டி இருந்திருக்கணும். அதை ஒட்டி ஒரு நடைமுறை வந்து கண்காணிக்கிறது, செயல்படுத்துறது, தவறு செய்தவர்கள் சிறு தவறாக இருக்கும்போது நடவடிக்கை எடுத்து பணியிலிருந்து நீக்கம் செய்வது, இப்படியான வரைமுறைகள் ஒரு கட்டமைப்பு உள்ளே இல்லைன்றீங்களா? சிறை உள்ளே இல்லை. நான் என்ன சொன்னா, இப்போ என்னை போன்ற சிறைவாசிகள் நாங்களாம் அனுபவத்தில் இருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னை போன்றவர்களை சிறைக்குள்ள விட்ட கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா இளம் சிறைவாசிகள் இன்னைக்கு அதிகமாக ஊக்குவிச்சு வந்துட்டு இருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளாக இன்றைக்கு சிறை கூடாத அதிக பேர் இருக்கான். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே சிறைக்கே போவான், வழக்குகளுக்கு சிறைக்கு போவான், அடிதடி சண்டையில் போவான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் 18 வயசுலேருந்து கொஞ்சம் சொல்ல போனால் 15 வயசுல இருந்துச்சுங்க, 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இளைஞர்கள் ஒரு பெரும் கூட்ட சிறைக்குள்ள இருக்கு. ஒரு சிறை குறைந்தபட்சம் 1000 பேர் இருப்பாச்சுங்க ஒரு சிறைக்கு. தமிழ்நாட்டில் 12 மத்திய சிறை, எத்தனை 12,000 15,000 பேர் இருக்கான் இந்த வயதுக்கு உட்பட்டவனே. அப்போ இவன் என்ன ப்ரொமோட் பண்ணுறானா வெளியே, ஜெயிலுக்கு போனால் கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம்டா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்டா, நம்ம ஆள் இருக்காரு, நம்ம அண்ணன் இருக்காரு, பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு ஹீரோ விஷயத்தை உருவாக்கி தப்புங்கிறதே அவனுக்கு மனசுல வரல. உங்க உள்ள இருக்கிறோம், வெளியில போனா திரும்ப துணிச்சல செய்துட்டு உள்ள வந்து அவன் மனசுல நாம செய்யறது தப்பு, நம்ம அப்பா அம்மா வந்து பாதிக்கப்படுவாங்க, நம்ம அப்பா அம்மா வந்து மனுக்கட்டில் நிற்பாங்க, நேர்காணல் பார்ப்பாங்க, நீதிமன்றத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு மன உளைச்சல், நம்மளை நல்லா படிக்க வச்சு ஆசைப்பட்டாங்களே, நம்ம படிச்சிருக்கணுமே, அந்த எண்ணத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அதே கிடையாது. அங்க நீங்க சிறையில் இருந்தீங்கன்னா ஹீரோ நல்ல சாப்பாடு இருக்கும், முதல் மரியாதை மாதிரி நடத்துவாங்க. நீங்க புரோட்டா, மட்டன், சிக்கன், மீன், முட்டை எல்லாமே கிடைக்குது. நீங்க எல்லாமே கிடைக்கும் போது என்ன செய்வா, நீங்க வெளியே என்ன காசு கொடுத்து வாங்கணும், உள்ளார காசு கொடுத்து வாங்கணும். ஆமா, கேண்டீன் தான். நீங்க வெளியே என்ன இல்லையோ அது பூரா உள்ள இருக்கு. நான் இன்னொன்னு ஓப்பனா சொன்னா, பெண்ணை தவிர மட்டும் கிடைக்குங்க, எல்லாமே காசு கொடுத்தா எல்லாம் காசு கொடுத்து கிடைச்சிடும். ஒரு காலத்தில் நாங்களாம் சிறையில் இருக்கும்போது இந்த ஏதாச்சும் அதிகாரிகள் இருந்தாங்கன்னா, நம்ம நண்பர்கள் தோழர்கள் யாராச்சும் அதிகாரிகள் இருந்தாங்கன்னா ஒயிட் ஷீட்டில் எழுதி கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி வெளியே சொல்லிட்டு நீங்கள் டீ சாப்பிட கேட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்படி அதிகாரிகள் கொடுத்துடுவோம். ஏன்னா போனாங்கன்னா இந்த வாய்தாக்கு போவாங்க பசங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் கேட்டு என்னென்னு தகவல் சொல்கிறா, போகிறப்ப கேட்டுட்டு வரும்போது சொல்கிறாம்மா, அவன் போய் வெளியே ஃபோன் பண்ண சொல்லி கேட்டுட்டு வந்து உள்ளே சொல்லுவான். இப்போ அப்படிலாம் இல்லை, நீங்கள் உள்ளே ஃபோன் இருக்கு, 500 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம், 1000 ரூபா கொடுத்தா ஒரு அரை நாள் வச்சு கையில் வச்சுக்கலாம், செல்போன் வச்சுக்கலாம். அப்படி கொண்டு வந்துட்டான் செல்போன். உள்ள சிறையில் இருக்குது, சிறையில் இருக்கு, சட்டத்துக்கு புறம்பா இருக்கு. அதை வந்து 1 மணி நேரத்துக்கு உள்ள வாடகைக்கு விடுறாங்க. அதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான கலாச்சாரம். அப்ப குற்றத்தை ஊக்குவிச்சு இப்ப எல்லா விதமான தவறுகளும் இந்த அதிகாரிகள் தரப்புல தான் செய்யறாங்க. அதிகாரிகள் விடுறது, காசுக்கு வந்து பொருட்களை உள்ள விற்கிறது, தப்பு செய்தாக்கா அவனை வந்து கண்டுக்காம ராஜா மாதிரி உபசரிக்கிறது, சாதிய மோதல்களை தூண்டி விடுறது, குற்றத்தை திரும்ப செய்யறதுக்கான ஒரு ஊக்கத்தை எல்லாம் உள்ள நடக்குது. நீங்க கஞ்சா குடிச்சா தப்புன்னு தான் சிறையில் அடைக்கிறான். ஆமா, கஞ்சா அங்கேயே வித்தா உள்ளாரே விற்கிறான். என்ற ஒரு காவலர் கஞ்சா வழக்குல பிடிபட்டார் மதுரை மத்திய சிறையில். ஒரு சிறை காவலரே, அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் ஏன்ட்ட வராரு, இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணும், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், நீ கஞ்சா கொண்டு போனீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணே, தெரியாமல் கொண்டு போயிட்டேனே. இது எவ்வளோ பெரிய குற்றம்யா, தெரியாமல் கொண்டு போயிட்டேனே. ஆனால் அந்த பாவம், இன்னசென்ட். அந்த காவலர் ஏதோ ஒரு ஆசை பாசம் 2000 3000 தருவாங்க, ஒரு 5000 கூட தருவாங்க, இன்னசென்ட் தான். 5000 பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மனநிலை. ஏன்னா காவலர்களுக்கு இவங்க பயிற்சி தர மாட்டாங்க. நீ வந்து இந்த சமூகத்துக்காக பாதுகாக்க வந்திருக்க, இந்த மக்கள் பயிற்சி இல்லை, எதுக்காக உங்களுக்கு இந்த பணின்ற ஒரு அரசு ஊழியரா பாக்குறாங்க. இவங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வேலை வரும்போது அரசு ஊழியரா பாக்குறாங்க. ஊழியர் என்ன சொன்னா, சிறை காவலர்கள் இல்ல காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
நீ இந்த சமூகத்தை பாதுகாக்கிற, இந்த சமூகத்து மீது நீ பொறுப்புணர்வு இருக்கு, இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு கூடம், இதுல நீ ஒழுக்கமா இருந்தா உன்னை பார்த்த அவன் ஒழுக்கமா இருப்பான் அப்படின்னு சொல்லித்தரதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியே இல்லை. அவன் ஒரு அரசு ஊழியர், காலைல 6 மணிக்கு போறோமா, 12 மணிக்கு வெளியே வந்தோமா, சட்டையை மாட்டோமா, வெளியே ஒரு வசூலுக்கு போனோமா, வசூல்னா இது இந்த சிறையில் இருக்கான்ல அவன் வீட்டுக்கு தேடி போனோமா, ஏன்னாச்சும் வசூல் போனோமா, அதே டியூட்டிக்கு வந்தோமா, அவன்கிட்ட போய் இந்தாடா உன் வீட்டுக்கு போன 1000 ரூபா கொடுத்தாடா, எனக்கு 200 ரூபா கொடு. இந்த கந்து வெட்டி வெளியே நடக்குது உள்ளார, இதெல்லாம் நிறைய நடக்குது. அப்ப இந்த அவனை வந்து ஒரு சமூக சிந்தனையாளரை உருவாக்கல. நீ குற்றவாளின்னு உள்ள போறான்ல, அவனை குற்றவாளின்னு உணர வையே. என்னைய பொறுத்தவரை நான் அப்படியே பாக்குறேன். இப்ப நாங்களாம் இருந்தோம், ஒரு குற்ற செயலில் ஈடுபடலை, ஆனா வழக்கு போட்டாங்க, குற்றவாளின்னு. ஆனா திருந்து நினைச்சோம்ல, இந்த சமூகத்தில் மதிக்கக்கூடிய மனிதன் உருவாகணும், தவறா போயிடக்கூடாது, தப்பாயிடக்கூடாது, நாளைக்கு நம்முடைய சங்கதிகள் நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இவங்க என்னன்னா சிறை இருக்கிற அதிகாரிகள், சிறை காவலர்களுக்கு அந்த சிறை கைதிகள் அக்கறை இல்லைங்க, பணம் கொழிக்கிற இடமா பாக்குறாங்க. ஆமா, அது வருமானத்துக்கான ஒரு இடமா இருக்கா அவங்க, அந்த சிறை கைதி மேல அக்கறை இல்லை அவங்களுக்கு. அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா, ஒரு கைதி வந்தாலும் அவனை வச்சு பணம் பண்றது எப்படின்னு தான் பாக்குறாங்க. அவங்க அக்கறை இருந்துச்சுன்னா, அவங்க வந்து டாக்டர் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்க, நீதிபதி இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு தான் சிறை கண்ட்ரோல். மத்திய சிறையோட கண்ட்ரோல் யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நீதிபதி, மாவட்ட கண்காணிப்பாளர் தாண்டி டாக்டர், டீன். கண்காணிப்பாளர் போலீஸ்க்கு வந்துடுறாங்க, கலெக்டர், நீதிபதி, டீன், மருத்துவர். இவங்க 3 பேருக்கு தான் கேட்டு திறக்கும். சூப்பரண்ட் அடுத்து சிறை அதிகாரிகளுக்கு அடுத்து இந்த 3 பேருக்கு தான் கேட்டை திறக்கும் ஃபுல்லா. இந்த 3 பேருக்கு தான் பிரேடு கொடுப்பாங்க. இந்த 3 பேர் நினைச்சா நாளைக்கு ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியை பொது மன்னிப்புல விடலாம். இப்படி ரூல் இருக்கு, தெரியாது யாருக்கும். இவங்க 3 பேர் நினைச்சாங்கன்னா நாளைக்கே நீதிபதி மாறினா இவர் வந்து வயது கூட ஆயிடுச்சு, பொது மன்னிப்பு விடுன்னு விடலாம், உடல்நல சரியில்லை விடலாம். மாவட்ட ஆட்சியர் நினைச்சா பரவல் கொடுக்கலாம், நன்னடத்தின் அடிப்படையில் கையெழுத்து போடலாம், பரவல் தரலாம். இப்பெல்லாம் அதிகாரம் இருக்கு. டீன் நினைச்சாருன்னா இவனுக்கு வந்து விடுப்பு கொடுக்கலாம், இவன் உடல் ரீதியா அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த 3 பேரும் ஒரு நாள் ஒரு பொழுது கூட சிறைக்கு வர மாட்டாங்க. இவங்க கண்ட்ரோல்ல தான் சிறை இருக்கு, ஆனா வர்றது இல்ல. எந்த மாவட்டத்துக்கும் போறது கிடையாதுங்க, எந்த கலெக்டரும் விசிட் அடிக்கிறது கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு கலெக்டர் போகணும்ல, அப்படி போகணும் ரூல் இருக்கு. கலெக்டர் போகணும், நீதிபதி போகணும், உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி எல்லாம் போகணும். ஏன்னா நாங்க இருக்கும்போது கற்பவனாரும் நீதிபதி இருந்தாரு, அவர் 15 நாள் உள்ள வந்துருவார். கற்பவனாரும் நீதிபதி இருந்தாரு, சென்னை ஹைகோர்ட் மதுரை வந்தாரு, மதுரை சென்னையில இருந்தாரு. 15 நாளைக்கு உள்ள வந்துருவார். உள்ள சுத்தி பார்த்து கைதிகள் தான் குறை கேட்டு என்ன பிரச்சனையோ சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படிலாம் இருக்குல்ல. கலெக்டரே போறது கிடையாது, டீன் வர்றது கிடையாது, மாவட்ட நீதிபதி வர்றது கிடையாது. ஒரு முதலாம் வந்து ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு குறை கேட்பாங்க. இந்த பிரேடு தாண்டி, அதை தாண்டி ஃபைல் ஒன்று இருக்கு, ஃபைலை தாண்டி சாமானிய கைதில் உட்கார வச்சு குறை கேட்பாங்க. உங்களுக்கு வந்து அரசு வக்கீல் இருக்கா, தனியார் வக்கீல் இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கடிதம் வருதா, நீ லெட்டர் போடுவாங்க, இப்படிலாம் கேட்பாங்க. அந்த நடைமுறையே பிள்ளையே. அவன் என்னன்னா சிறையில் இருக்கால, சிறையில் இருக்க வரைக்கும் நமக்கு லாபம். சூப்பரண்டுக்கு ஜெயிலருக்கு என்னன்னா அவன் சோத்துல காசு எடுக்கிறது, எவ்வளவு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு வருமானம், நமக்கு லாபம் அப்படின்ற மனநிலை தான் ஒழிய மற்றபடி இவங்க சிறை கைதிகளை, சிறைவாசிகளை திருத்தணும், அவங்க மனநிலை மாறுறது பயிற்சி கிடையாது. கைதிகளை திருத்தணுன்றத போயிட்டு சிறை அதிகாரிகளை திருத்தன்ற நிலைக்கு வந்துருச்சு. அவ்வளவு மோசமா இருக்கு. ஏன்னா ஒரு சிறை உதவி ஆய்வாளரே ஒரு பெண் அதிகாரிய, சிறை அதிகாரிய மதினின்னு கூப்பிடுறான்ல, அது எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை. எல்லா பெண்களையும் சிறை காவலர் பெண்களை பூரா மதினிங்கிறான்ல, கொழுந்தியாங்கிறான்ல. இது என்ன ஃபார்முலா? இவனுக்கு யார் இந்த கொடுத்தது? அடுத்த பெண்களை மதினி கொழுந்தியாங்கிறதுக்கு அவங்க உன்னை முறை வச்சு கூப்பிட்டா நீ பேசு. நீ அந்த பெண்களை தப்பா நோக்கத்தோட பேசுறியே அப்படின்னு சிறை அதை கண்டிக்க மாட்டாங்க. அதுதான் இங்க மோசமா இருக்கு. இது வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றது தான் போன்றவருடைய ஒரு குரலாக இருக்கிறது. அடுத்த கட்ட செயல்பாடு அது என்னவாக இருக்குது நம்ம பார்ப்போம், சந்திப்போம், பேசுவோம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி.